புன்னகை மன்னன் படத்தில் தீம் மியூசிக் வந்து 6/8 டைம் சிக்னேச்சரில் ட்ரம் பீட்டில் இருக்குன்னு அதை மட்டும் நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா அந்த படத்தில் பல பாடல்கள் 6/8ல் ராஜா சார் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு காலம் காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிட்டு டாக்கெட்டு டிக்கெட்டு டாக்கெட்டு 1 2 3 4 5 6 1 2 3 4 5 டக்கிட்ட 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 அது வந்து ஃபாஸ்டான ஒரு 6/8. அதே அந்த பாட்டில் வந்து மழையில் நனைஞ்சு பாடுற மாதிரி ரேவதி வந்து வருவாங்க. அந்த பாட்டும் 1 டிக்கெட்டு டாக்கெட்டு டிக்கெட்டு டாக்கெட்டு 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 அந்த பாட்டும் அதே 6/8 டைம் சிக்னேச்சர் தான். அந்த படத்தில் ஒரு மெலடி சாங், அதுவும் வந்து ரொம்ப ஸ்லோவாக 6/8ல் ராஜா சார் வந்து டெம்போ கம்மி பண்ணியிருப்பார். அதுதான் என்ன சத்தம் இந்த நேரம் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 டன் 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 கவிதை கேளுங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு வாணி ஜெயராமன் பாடிப்பாங்க. அதில் வந்து பாலிரிதம் நிறைய டைப் ஆஃப் ரிதம்ஸ் இருக்கும். அதில் ஒரு போர்ஷன் வந்து தோம் ததீம் ததீம் தனங்கள் பாட, அதில் தப்லா 6/8 இருக்கும். தக்கிட்ட 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 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி படம் முழுக்க 6/8ல் தீம் மியூசிக்கும் 6/8லேயே ராஜா சார் பண்ணியிருக்காரு. புன்னகை மன்னன் படம் சொல்கிறத விட ராஜா சாருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 6/8 மன்னன் அப்படின்னு ஒரு பட்டமே கொடுக்கலாம். அவ்வளோ 6/8 சாங்ஸ் ஒன்று ஒவ்வொரு டைப்பு என்ஜாய் பண்ணுங்க. கால காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம்.